சிந்தினதை விடு, சிறந்ததை பார்ப்பாய். கடவுளா தான் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்காத, விடு. கொஞ்சம் கஷ்டமா தான் உனக்கு இருக்கும், அதை விட பெஸ்டா உனக்கு தருவன்ற வாங்கிக்கோங்க இன்னைக்கு. இல்ல இந்த வார்த்தை சும்மா வராது, திரும்ப திரும்ப சில வார்த்தைகள் உங்களுக்கு வருதுன்னா இந்த மாசம் you are going to enjoy the God's best. தேவனுடைய சிறந்ததை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். சிந்தினதை விடு, சிறந்ததை பார்ப்பாய். போனதை விடு, புதிதாய் ஒன்று உனக்கு வரப்போகிறது. இழந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க, புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென், ஆமென். பாருங்க, புது ரசம், புதிய திராட்சை ரசம், புதிய எண்ணெய்களை கொடுக்கிற ஒரு தேவன் அவர். அதனாலதான் சொல்றாரு, இங்க பாரு, பழைய துருத்திய புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். என்ன சொல்றாரு? நார் இஸ் நியூ வைன். எல்லாம் சொல்லுங்க நியூ வைன், எல்லாம் சொல்லுங்க புது ரசம். ஆமென். இன்னைக்கு ஒரு குழம்பு வைக்கிறீங்க, சட்டியெல்லாம் கழுவி இது பண்ணி புதுசாக குழம்பு வைக்கிறீங்க, அதுலேயே போடு, இன்னைக்கு மஞ்சளை போடுன்னு இன்னொரு குழம்பு அதிலே எப்படி வைக்கணும்? பல புதுசு வரணும்னா அதையெல்லாம் புதுசாக்கணும். கடவுள் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அதெல்லாம் விடு. கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கலாம், ஏன் தெரியுமா அது விடணும்? அதுலேயே இருந்தீங்கன்னா அடுத்தால எதையுமே வாழ்க்கையில் பார்க்கவோ செய்யவோ முடியாது. அதனால தான் சொல்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். இந்த 8வது மாதம் இந்த வாக்குத்தத்தம் திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், தேவன் எல்லா பழமைகளை நீக்கி சில புதுமைகளால் உங்கள் வாழ்க்கையை அவர் அலங்கரிப்பார். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். உங்களையே ஒரு புது படைப்பு ஆக்கியிருக்கிறார், ஆளையே புதுசாக்கிடுவார். உங்கள் புத்தி, உங்கள் சிந்தனை, உங்கள் குணம் எல்லாத்தையும் புதுசாக மாற்றி விட்டுருவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொல்லுங்க, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? உங்கள் பழசெல்லாம் ஒளிய பண்ணி புதிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிற கடவுளாய் அவர் இருக்கிறார். ஆமென்.